கல்யாணி போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. அப்பா, சக்தி அக்கா. என்ன சக்தி, திவ்யா கூட என்ன பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு காரணமே கல்யாணி தான். என்ன மன்னிச்சிரு சக்தி. உண்மை என்னன்னு தெரியாம உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். பரவாயில்ல அண்ணி, எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் இப்படி ஒன்னா பாக்குறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவா சார் இங்க வந்துருவாரு. உங்க 2 பேரையும் இப்படி ஒன்னா பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானும் அருணும் ஒன்னு சேர்ந்தது அண்ணனுக்கு ஏற்கனவே தெரியும். சிவா தம்பி தான் ஃபோன் பண்ணி அருணையும் திவ்யாவும் இங்க வர சொல்லியிருக்காருமா. எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பதட்டமா தான் பேசினாரு. என்ன ஏதுன்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு வந்து நேரில் சொல்றேன்னு சொன்னாருமா. சிவா சார் வந்து எவ்வளவு கோவப்பட்டு நம்மள திட்டினா கூட இந்த முடிவுல இருந்து நம்ம மாறக்கூடாது. ருத்ராமாவுக்காக நான் இதை செஞ்சே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க சிவா சார். தம்பி வாங்க தம்பி. என்னாச்சு தம்பி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன இவ பண்ண காரியத்துக்கு வேற எப்படி இருப்பாங்க? சக்தி, வார்த்தைக்கு வார்த்தை சிவா சார் தான் உயிர்னு சொல்லுவியே. சிவா சார் கார் ஆக்சிடென்ட் ஆகி 2 நாள் காணாம போனப்ப நீ எப்படி துடிச்சங்கிறத நானும் திவ்யாவும் பக்கத்துல இருந்து பார்த்தோம். அப்படிப்பட்ட சிவா சார எப்படி உன்னால அனிதாக்காக விட்டு கொடுக்க முடிஞ்சது? ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணும்னா தியாகம் பண்ணலாம், அது தப்பில்லை சக்தி. ஆனா அதுக்காக உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு சொல்றியே, அதாமா ரொம்ப தப்பு. வேண்டாம் சக்தி, நீ நினைக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே நல்லவங்க இல்ல. எல்லாருமே சந்தர்ப்பவாதிங்க. நீ உன்னோட வாழ்க்கையை பலி கொடுத்துடாத. உங்க யாருக்குமே நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. நான் சிவா சார எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுவே பழைய அனிதாவா இருந்தா இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு பொருள் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியாது. அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு நமக்கு தெரியும். என்னோட அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவங்க இன்னைக்கு இல்லாதப்போ இப்ப வரைக்கும் மனசளவுல நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பாவ ருத்ரா அம்மா எவ்வளவு சொத்து சுகம் வசதி இருந்தாலும் தன் பொண்ணோட கடைசி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக அந்த தாய் படுற தவிப்பையும் ஏக்கத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்க முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுக்குள்ள என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? எங்க கிட்ட எதுவுமே கேட்காம எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? என்ன சிவா சார் பேசுறீங்க? எல்லாமே நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையில மட்டும்தான் இப்படி பண்ணேன். எனக்கு என்னமோ இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் எதனால இப்படி சொல்றேன்னா, அனிதா இன்னும் 10-15 நாள்ல இறந்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ரெஜிஸ்டரை ஏன் வர வைக்கணும்? இதுல இருந்தே தெரியலையா சக்தி, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு? பாத்தியா சக்தி, என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்ன? இன்னும் 10 நாளைக்கு தான் நீங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டா வாழ போறீங்கன்னு சொன்னல. அப்புறம் எதுக்கு அதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணணும்? ஏன் சிவா சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாமே ஆதாரபூர்வமா இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. நீங்க எதுக்கு சார் இத போய் தப்பா எடுத்துக்கிறீங்க?
எல்லா விஷயங்களையும் சந்தேகப்படக்கூடாது சிவா சார். சில விஷயங்களையும் சிலரையும் நம்ம முழுசா நம்பணும். இல்ல சக்தி, நீ தப்பு மேல தப்பு பண்ற. நீ முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. எனக்கு என்னமோ என் அம்மா மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. இதுல ஏதோ பெரிய தப்பு இருக்கு. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணதே அம்மா தான். அதே மாதிரி இன்னைக்கு சிவா அண்ணா வாழ்க்கையையும் அவங்க தான் நாசமாக்க போறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ்ல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் ஆகாம ரிஜிஸ்டர் பண்ணல. அப்புறம் நீங்க எதுக்கு இந்த சாதாரண விஷயத்த போய் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அதுதான் நாங்களும் சொல்றோம். நீ சொல்ற மாதிரி சிவா அண்ணா அனிதா கழுத்துல தாலி கட்டும் போது கல்யாண வீடியோ போட்டோன்னு எல்லா ஆதாரமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்காக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? அம்மாவும் அனிதாவும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதெல்லாம் ஒரு மர்மமும் இல்ல. டாக்டர் உங்க முன்னாடி தானே சொன்னாரு அனிதா அம்மா இன்னும் 10 நாளோ 15 நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு. ஏதோ அவங்க ஆசைப்பட்டதை ருத்ராமா அவங்களுக்காக பண்ணி வைக்கிறாங்க. அனிதா அம்மா இருக்கிற வரைக்கும் சிவாவோட மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதை ஏன் நீங்க தப்பா நினைக்கிறீங்க? சிவா சார், உண்மையிலேயே உங்க மனசுல நீங்க என்ன பொண்டாட்டியா நினைச்சீங்கன்னா எனக்காக இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பண்ணுங்க சிவா சார். நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு அது அனிதாவோட பிளான்னு தெரிய வந்து உனக்கு துரோகம் நடந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் எதுவும் எனக்கு நடக்காது சிவா சார். நீங்க சொன்ன மாதிரி மத்தவங்க கூட துரோகம் பண்ணலாம். ஆனா ருத்ரா அம்மா எனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க. ஐயோ, அவங்கள பத்திரம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழுவ சக்தி. உங்க மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், அதை விட ஒரு படி மேல நான் ருத்ரா அம்மா மேல மரியாதை வச்சிருக்கேன். அதனால அவங்க கேட்டதை என்னால மறுக்க முடியல சிவா சார். தயவு செஞ்சு இந்த சக்திக்காக அனிதா அம்மா கழுத்துல தாலி கட்டுங்க சிவா சார். சக்தி, நீ என்ன ரொம்ப தண்டிக்கிற. நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், என்னோட வாழ்க்கையில எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அது நீ மட்டும்தான். ஹலோ சார், வணக்கம் சார். இந்து மேடம் சொல்லியிருப்பாங்களே, நான் தான் ரத்னம் பேசுகிறேன். நாளைக்கு கல்யாணம் காலையில் 8 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் வந்துருங்க சார். உங்களுக்கு ஞாபகப்படுத்தான் சார் ஃபோன் பண்ணேன். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கை நீட்டி காசு வாங்க வரைக்கும் இந்த ஏகாம்பரம் எதுலேயும் கமிட் ஆக மாட்டான். ஆனால் இந்த விஷயத்தில் கை நீட்டி காசு வாங்கிட்டேன்ல, கோவில் நட திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அங்கே இருப்பேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் பதட்டத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் சார் ஃபோன் பண்ணேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சார். கண்டிப்பாக வந்துருங்க. இட்ஸ் ஓகே ரத்தனம், நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே. ஆளை பார்த்தா விமலா மாதிரியே தெரியுது. ஐயோ, எவன் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவன் கண்ணிலே மாட்டிக்கிட்டோமே. விமலாவா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன்.
இப்போ ஓடுறா கன்ஃபார்மா இவ விமலாவே தான். இவ விமலாவே தான். என்னடி ஓடி ஒளியிறியா? என் கண்ணுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் பொண்ணை பத்தி நான் ரகசியம் தெரிஞ்ச யாரையும் நான் விட்டு வச்சதில்ல. ரகசியம் தெரிஞ்ச உன் அக்கா கமலா முதல்ல போய் சேர்ந்தா, அதுக்கப்புறம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட என் பொண்டாட்டி பின்னாடியே போய் சேர்ந்துட்டா. இப்ப நீ உன்னை மட்டும் உயிரோட விட்டு வைப்பன்னு நினைச்சியா? ரத்னம், நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஒரு நச்சு பம்முன்னு தெரியாம என் அக்காவை பறி கொடுத்தேன். நீ பண்ண பாவத்துக்கு உடந்தையா இருந்த காரணத்தினால என் புருஷனையும் என் பையனையும் மண்ணுல அரைக்கி பறி கொடுத்துட்ட. பரவாயில்லையே, சந்தோஷமான செய்தி எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஏண்டி, முதல்ல உன் அக்கா கமலா செத்தா, பின்னாடியே என் பொண்டாட்டி செத்தா, அதுக்கப்புறம் இப்ப உன் புள்ளையும் உன் புருஷனும் செத்துட்டான்றியே. ஏண்டி, நீங்கெல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்கிற ஆளுங்களாச்சே. உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு எதுக்கடி வரணும்? அதனால உன்னையும் அவங்களோட சேர்த்து அனுப்பிடுறேன். அங்க என் பொண்டாட்டிய பார்த்தா உன் புருஷன் விசாரிச்சான்னு சொல்லிடு. தள்ளி விட்டா ஓட உன்னோட குறவழி அறுக்காம விட மாட்டேன். ஐயோ,
வாங்க. நீங்க வருவீங்கன்னு அனிதா சொல்லியிருந்தா, ஆனா எப்ப வருவீங்கன்னு சொல்லல. வாங்கம்மா. டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு அங்கிள். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தான் அனிதாவோட நிலைமை என்னன்னு தெரியுமே. சாரி ஆண்டி. பரவாயில்லம்மா, நீ எதுவும் தப்பா கேட்கலையே. உங்க எல்லாரையும் அனிதா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் அனிதா கூட்டிட்டு வரேன். ஐயோ இருங்க, தயவு செஞ்சு நாங்க வந்ததை அனிதா கிட்ட சொல்லிடாதீங்க. நாங்க எல்லாருமே அவளோட மேரேஜுக்கு டைரக்டா கோயிலுக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா நாங்க எல்லாரும் பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடி இங்க வந்ததுக்கான ரீசனே அவளை சர்ப்ரைஸ் பண்ணதான். காயத்ரி, என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? யார் அவங்கலாம்? என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். டேய் மச்சான், ஒவ்வொருத்தையும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா செம்மையா இருக்காளுங்களே. எப்படியாவது இவளுங்க இங்க இருந்து போறதுக்குள்ள அதுல யாரையாவது ஒரு ஃபிகரை நம்ம பிக்கப் பண்ணிடணும்டா. நீ சொல்றது சரிதான், ஆனா அவங்க எல்லாருமே அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீ கொஞ்சம் அடக்கி வாசி. அட போடா, நீ எல்லாம் ரசிக்க தெரியாதவன்டா. வாழ்க்கைன்னு இருந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சு ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே நல்லவனா திருந்தி தத்துவம்லாம் பேசணும். இப்பவே நம்ம ரொம்ப யோகியனா இருந்தா போர் அடிச்சிரும் மச்சான். காயத்ரி, வா, யாருன்னு போய் பார்க்கலாம். டேய் மச்சான், நான் சொன்ன உடனே டக்குன்னு பார்க்காத. அப்படியே உன் ரைட் சைடில் திரும்பி பாரு. கிச்சன்ல இருந்து உன் மாமியாரும் உன் பொண்டாட்டியும் உன்னை சாகடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கடா. என்னடி, உன் கண்ணு முன்னாடியே நான் மத்த பொண்ணுங்களை பார்க்கும்போது உனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கா? இருந்தா இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் அப்படி தாண்டி பார்ப்பேன். ஹாய். என்ன மாமியாரே, என் மேல கொலை வெறியில இருக்கீங்க போல. என்னடா, நம்ம பொண்ணு இங்க இருக்கும்போது மாப்பிள்ளை மத்த பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு கோபம் வருதா? அப்படின்னா அதை நான் தொடர்ந்து செய்வேன். பாத்தியா காயத்ரி, உன் புருஷன் பண்றது நல்லாவா இருக்கு? நீ சொன்னப்ப கூட நம்பல, ஆனா இப்ப நல்லா தெரியுது. வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிங்களை கூட எப்படி கேவலமா பாத்துட்டு இருக்கான் பாரு. அம்மா, நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேனே, இந்த சந்தோஷோட சுயரூபத்தை பத்தி. கவிதாவை கல்யாணம் பண்ணும்போது அவன் சொன்னப்பதான் எனக்கே தெரிஞ்சது. இவெல்லாம் திருந்தவே மாட்டாமா. சொல்ல அனிதா. இப்ப எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. அத்தை, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது, ஆனா இமிடியேட்டா பண்ணுங்க. ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வா அனிதா, நான் கீழே தான் இருக்கேன். வரேன். என்னாச்சு நீ? ஒன்னும் இல்ல, அனிதா கீழே வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாலாம். அப்பன்னு பார்த்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சான். அதுக்கு பயந்துகிட்டு எனக்கு கால் பண்றா. மேடம், அவ இப்ப வரைக்கும் மாறவே இல்லை. அவளுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கிறதே எங்களுக்கு காலேஜ்ல தான் தெரியும். அதை வச்சு நாங்க நிறைய டைம் அவ கூட ஃபன் பண்ணிட்டே இருப்போம்.
நாங்க இங்க வந்தது அனிதாக்கு தெரிய வேண்டாம். நாங்க எல்லாரும் இங்க ஒளிஞ்சுக்கிறோம். போங்க. வாங்கடி.